எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலா. ஆனா வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலா. கஷ்டம்னா லைக் என்னன்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க அந்த படத்துல. ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவாரு, அண்ணா பாட்டு எப்படி நான் பண்ண போறீங்க? மாஸ்டர் நீங்க சொல்லுங்க மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைல்ல அங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்களா அந்த சாங். மாஸ்டர் பிரெக்னென்ட் ஆயிட்ட பிறகு அந்த பாஸ்ட்ல எப்படி ஆட முடியும்? குழந்தை ஏதாவது ஆயிடாதா? அண்ணா நான் எடுத்துறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாங்குமே மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். ஆனா எது ஓகே வேணா ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலா. இந்த சின்ன வயசுல எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது சாதாரண பாப்பால அவங்க தாத்தா யாரு, அவங்க பாட்டி யாரு, அப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க அம்மா யாரு, ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பக்கம் அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டா கிளாப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தோட சாங்கும் அதை தாண்டி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு ரொம்ப ஓப்பனா சொல்லணும், ஆல்பத்துல ஒரு 4 சாங்ஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் இருக்கு, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இதுல முக்கியமா நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலா. ஸோ அதை நினைச்ச எனக்கே பயமா இருக்கு, கவிஞர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பா எழுதுவேன். 12 o'clock வனிதா சொல்லும்போது அதை லைட்டா மாத்திட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும் போது மார்னிங் இந்த சாங் எல்லாமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலா. ஏன்னா சொன்ன மாதிரி கணேஷ் சொன்ன மாதிரி மால் ரெடியா இருக்கும் உங்களுக்காக ஆக்சுவலா. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங், அதாவது மாறி மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு 30 சாங்ஸாவது பண்ணிருப்பேன் சார் ஆக்சுவலா. இந்த படம் நீங்க பெஸ்டா எழுதுனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ரொம்ப நல்ல நல்ல கதைகள் இருக்கு ஆக்சுவலா. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 40 வயசுக்கு மேல என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல ரொம்ப சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா மாஸ்டர்னாலே டான்ஸ் 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 எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்துல அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டரா பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்க ஷூட்டிங் கோவால விவியா போயின்லாம் வர முடியும். எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய கடலிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.